இந்த ஜனாதிபதி தேர்தலுடைய நிலைமைகள் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரணில் விக்ரமசிங்கவால் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றுவிட முடியுமா அல்லது எப்படி போகும் பலருக்கு நான் கதைச்ச பல பேருக்கு செகண்ட் ஓட்டிங் என்ன, அது என்ன மாதிரி கவுண்டிங்க்கு அது பின்புலமாக இல்லாட்டி இந்த யார் ஜனாதிபதி தீர்மானிப்பதற்கு உதவும் பலருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த அவருக்கு கடந்த தேர்தலில் ஒரே ஒரு ஆசனம் தான் கிடைச்சது. இந்த தேர்தல்ல அவருக்கு ஒரு கட்சியே இல்லை என்ற நிலைமை தான் இருக்கு. எனக்கு தெரியாது. அபிப்பிராயம் கேட்டால் அவரை வெல்ல வேணும் இந்த தமிழர்களுக்கான அரசியல் செய்வதற்கு ரணில் பெருசா இதையும் இதுவரைக்கும் சாதிச்சு இனி சாதிப்பார் என்றதும் ஒரு சந்தேகம். இன்றைக்கு இருக்கிற ஏனைய போட்டியாளர்கள் தென்படுவதோடு ஒப்புடக்க என்னுடைய சொந்த இந்த ஆய்வு ரணிலை தவிர மற்றவர்களால் இதை ஹேண்டில் பண்றதுக்கு ரணிலுக்கு அது ஒரு கலாச்சாரமா வந்து அதிகாரத்துவம், அது அதிகார துஷ்பிரயோகம், நேர துஷ்பிரயோகம், இன்எஃபிஷியன்சி எல்லாம் பார்ட் ஆஃப் தி கல்ச்சரா வந்து இதுதான் உலக ஓர்டர். இந்த ஓர்டருக்குள்ள நாங்கள் நியாயம் நீதி என்ற அந்த பிரிவினைகளை பார்க்கலாம். இதுக்குள்ளால ஓடி நாங்கள் வெல்லணும். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இது அங்கால ஒரு பக்கம் போய் கொண்டிருக்க. நாங்கள் தமிழ் வேட்பாளர் ஒருத்தர் நிறுத்துறதுக்கு நாளைக்கு அறிவிக்கிறோம், இன்றைக்கு அறிவிக்கிறோம். நேரத்தை நான் இதுவரை நீங்கள் ஆக்கப்பூர்வமான விடயங்களை பற்றி கவிச்சீங்க. ஒரு எந்த விதமான அர்த்தபூர்வமான விடயமா எனக்கு தெரியும். வணக்கம் நேயர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் தாயக மண்ணில் இருந்து உங்களுக்கு மிகவும் அறிமுகமான முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், வடமாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவரும் அரசியல் இலங்கை அரசு அறிவியலில் மிகுந்த அனுபவம் பெற்றவருமான தவராஜா அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் தவான. இந்த இதுல நான் கேட்கிறேன், ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றது. நீங்கள் இபிடிபியினுடைய அரசியல் உறுப்பினர் ஆக இருந்த போதும், அமைச்சருடைய ஆலோசகராக இருந்த போதும் பல்வேறு விடயங்களையும் அவதானித்திருப்பீர்கள். அரசியலுக்கு பன்முகத்தன்மையை பார்த்திருப்பீர்கள். கட்சி ரீதியாக இபிடிபி ஆளும் கட்சியாக இருக்கிறதால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரிப்பீர்கள் என்றதும் ஒரு உள்ளார்ந்த விஷயம். இந்த ஜனாதிபதி தேர்தலுடைய நிலைமைகள் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ரணில் விக்ரமசிங்கவால் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றுவிட முடியுமா அல்லது அது எப்படி போகும்? நான் வேறாக்குள்ள கதைச்சதுக்கு நாங்க வேற ஊடகங்கள் மற்றது இந்த துறைசார் வேறாக்குள்ள காய்ச்சதாங்க 50% வாக்குகளை 50% பிளஸ் முதல் தரத்திலே ஜனாதிபதி ஆக முடியும். அதுக்குரிய வாய்ப்புகள் குறைவாகத்தான் தென்படுகிறது இந்த வேட்பாளர். போட்டி வந்து கடுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி எங்களோட அரசியல் தேர்தல் முறைமையில ஜனாதிபதிக்கான தேர்தல் முறைமையில செகண்ட் தேர்ட் ஓட்டிங். ஆனா அது இதுவரைக்கும் மக்கள் இதை பயன்படுத்தி இல்லை. அதனால பலருக்கு நான் கதைச்ச பல பேருக்கு செகண்ட் ஓட்டிங் என்ன, அது என்ன மாதிரி கவுண்டிங்க்கு அது பின்புலமாக இல்லாட்டி இந்த யார் ஜனாதிபதி தீர்மானிப்பதற்கு உதவும் பலருக்கு தெரியாது. படித்தவர்கள் மட்டும் இந்த விஷயம் இருக்கு. பாராளுமன்ற தேர்தல் முறையில இந்த வீதாசார முறைமையில இருக்க ஓட்டிங் சிஸ்டம் போல நினைச்சு கொண்டிருக்கேன். அப்படியே இல்ல. அது வந்து நீங்கள் ஒரு கட்சிக்கு பிறகு கட்சியில இருக்கின்ற உங்களுடைய விருப்பு அந்த உறுப்பினர்களுடைய நம்ம கட்சி. இது அப்படியே நேர இப்ப ஒரு 10 பேர் கேட்கிறேன் என்றால் 10 பேர்ட்ட பேர் இருக்கு, ஏபிசிடி தான் பேர் என்று வைத்தால் நீங்க உங்களுடைய முதல் தேர்வு சிக்கு நேர 1, அதான் உங்களுடைய முதலாவது. பிறகு ஏக்கு நேர 2, அந்த நம்பரை போடுவோம். ஜிக்கு நேர 3 இல்ல ஒன்றும் போடாம ஒரு கிராஸ் போட்டிருந்தா உண்டா. ஒருவருக்கு மட்டும் ஒரு புள்ளடி போட்டா உண்டாக, 2 பேருக்கு புள்ளடி போட்டா அது செல்லாதவா. இது ஒரு சிக்கலான முறையா தான் இருக்க போகுது. ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை அந்த எதிர்பார்ப்புகள் ஜேவிபி என்பிபிக்கும் இருக்கு. நிறைய எதிர்பார்ப்புகளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். சர்வதேச நாடுகளிலையும் பல்வேறு கேம்பெயின்கள் நடந்திருக்குது. நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இப்ப ஜேவிபி மட்டும்தான். ஜேவிபியினுடைய வாக்கு வங்கியை கொஞ்சம் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் எவ்வளவு தூரம் அவர்கள் போய் இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவரத்தை சந்திக்கிறதோ, கனடாவில் இருக்கிற செனட்டர்ஸை சந்திக்கிறதோ, அமெரிக்காவுக்கு எல்லாம் ஒரு ஆளுக்குரிய அங்கீகாரம் வேற அவர்களுக்கு போய் சந்திக்கிற நாடுகள்லயும் அந்த மக்களுடைய செல்வாக்கு ஜேவிபிக்கு. ஆனா தாயகத்துக்கு வாக்குகளா அது மாறுமான்றதுதான் அந்த பிரச்சனை. மற்ற ஜேவிபியினுடைய கொள்கை வந்து கூட அவர்கள் ஊழல் எதிர்ப்பு மூலம் இது சொல்வது சுவம். ஆட்சிக்கு வந்தால் 2 பிரச்சனை அதில் ஒன்று. ஆட்சிக்கு வந்தால் இவர்களால் வாருத நடைமுறையில செயல்படுத்த முடியுமா? நல்லாட்சி அரசாகின்ற காலத்துல உதய போல சொல்லித்தான் வந்தாங்க. அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுல ஒரு தர கூட 2-3 பேரை ரிமாண்ட் பண்ணி இருக்கணும். பஸ்ஸில் நாமல் பண்றாங்களா, கடைசிய வழக்குகள் எல்லாம் தோல்வியிலாம். ஜேவிபி
ஜேவிபி என்ன குற்றங்களை சொன்னாலும் அந்த குற்றங்களை நிரூபிக்க வேண்டிய இருக்கின்ற சட்ட ஏற்பாடுகளுக்குள்ள சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி போலியோ வடகொரியா போலியோ இந்த குற்றச்சாட்டுகள் அல்லது இவ்வாறான சம்பவங்கள் நடக்கல என்று சொல்றோமா? இவர்களை சட்டப்படி தண்டிக்கலாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சட்டப்படி எங்களுடைய லீகல் சிஸ்டத்துல குறைபாடுகள் இருக்கு. நான் உங்களுக்கு தெரியும், இந்த அரசியல் அமைப்பு மாற்றத்துக்கான ஒரு கமிட்டி போடப்பட்ட அதே நல்ல அரசியல் அரசாங்கத்துல 19 பேர் கொண்ட கமிட்டி. அதுல பல லோயர்ஸும் இருந்தவன், நானும் இருந்தேன் ஒரு உறுப்பினராக. அப்ப நாங்கள் பல மாகாணங்களுக்கும் போய் பல மாவட்டங்களுக்கும் போய் மக்களுடைய கருத்து அறிஞ்சு பிறகு அந்த கருத்துக்கள் அடிப்படையில அரசியலமைப்பு மாற்றம் என்ன மாதிரி இருக்க வேணும் என்ற ஒரு தொகுப்பு அறிக்கை செய்தாங்க. அதுல நான் அந்த கமிட்டி கதைக்க நான் சொன்னேன். பல இடங்கள்ல கனவுடையங்க கதைச்சு முக்கியமான இந்த சட்டம், இந்த டிலே இந்த சட்ட நடவடிக்கைகளுக்கு காலதாமதம் ஆகுறதால பல இதுக்கு அதுக்கு முடிவான உண்டு எல்லாரும் எதிர்பார்க்கின ஒரு அரசியலமைப்பு ரீதியான விடயம் இல்லாட்டியும் மக்களுடைய எதிர்பார்ப்பில் இது முக்கியமாக இருக்குது. ஏன் சில பேர் சொன்னேன், நாங்களோட வழக்கு 10-15 வருஷமா. இப்ப எனக்கு பக்கத்துல இருந்து ஃபேமஸ் லோயர் பாய்ஸ் முஸ்தபா, அவர் ஒரு அங்கத்து வருது. அவர் சொன்னார், conducting a case for the last 35 years. So இதுதான் இலங்கையில லீகல் சிஸ்டம். அந்த வழக்கு வெல்கிறார்களோ தோக்குறார்களோ அந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் நடக்க ஏற்படும். இல்ல வருமானம் இத மாற்ற அனுமதிக்க மாட்டாங்க. என்ன ஒவ்வொரு குறையும் தனக்குன்னு ஒண்ணு மாஃபியாக்களை வச்சிருக்கு. இதுல இருந்து மாட்டோம். அப்ப எந்த ஜேவிபியா இருந்தாலும் என்ன அரசும் ஊழல் எதிர்ப்புக்கு வந்தாலும் சரி, நீங்க ஊழல் எதிர்ப்பு கொண்டு விசாரணை செய்ய கடைசியா ப்ரோசஸ் லீகல் ப்ரோசஸ். நீங்கள் என்ன அப்படின்னா சந்திரிகாண்ட டைம்ல ஒரு விருத்த சட்டம் மூலம் கொண்டு வந்து இந்த ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ராட் ஆக்கள் எல்லாம் பிடிக்கும் அதில் மறியல்ல போட்ட இந்த ஹைத்ராமணி இப்படியான பல பிசினஸ்காரங்களை ஒரு விசேட சட்டம். அந்த அவை இந்த விசாரணை கூட கமிஷன் போல உண்டாலும் விசாரிக்கப்பட்டு எல்லாருக்கும் தீர்ப்பளிக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, இந்த ஜேவிபி இந்த ஃபண்டிங் ஜேவிபி இன்சரக்ஷனுக்குரிய ஃபண்டிங் இவைக்கு தெரியவே பிசினஸ்காரங்க. ஆனா அந்த உண்டியல் போல இவைக்குள்ளால இந்த ஃபண்டிங் நடந்து இவை என்னத்துக்கு ஃபண்ட் பண்றோம் இவைக்கு தெரியாது. வெளிநாட்டுல இருந்து அங்க கொடுக்கறது இங்க காசா கொடுக்குற அந்த என்ன சென்ட்ரல் பேங்க் வெளியாவே செய்திருக்கேன். ஸ்ட்ரிக்ட் லோன் கொண்டு வந்து என்ன சாதாரண லோவால அவை தண்டிக்கலாண்டு ஸ்ட்ரிக்ட் லோன் கொண்டு வந்துதான் அவை எல்லாரையும் தண்டிச்சவா. அப்புறம் ஏர் லோ மாத்திட்டேன். அதுக்கப்புறம் அவை எல்லாரும் விடுவிக்கப்பட்டு அதுல முக்கியமான பல எங்கட தமிழ் பிசினஸ்காரர் ஓடி போய் இந்தியாவில இருந்தவங்க. சட்டத்துல பெரிய ஓட்டைகள் இருக்கு ஊழலை பற்றி கொண்டு வர எங்கட இருக்கிற சட்ட ஏற்பாட்டுகளை கஷ்டம். அதாவது அவை தண்டிக்கிற பிடிக்கலாம், டிமாண்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த அவருக்கு கடந்த தேர்தல்ல ஒரே ஒரு ஆசனம் தான் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த தேர்தல்ல அவருக்கு ஒரு கட்சியே இல்லை என்ற நிலைமைதான் இருக்குது. அவரால் என்னென்று தெற்குல ஒரு வாக்கு எனக்கு தெரியாது. அபிப்பிராயம் கேட்டால் அவரை வெல்ல வேணும். நான் சொல்லுவேன். காரணம் என்ன, நீங்கள் ஒரு EPDP இல்லாமல் அரசியல் ஆய்வாளராக இருக்கிற வேட்பாளர்கள் வைப்போம். இதுல இன்றைக்கு நாங்கள் தமிழ் மக்களா பார்ப்போம். எங்களுக்கு முக்கியமான 3 பிரச்சனை இருக்கு. ஒன்று, தமிழ் மக்களுடைய இந்த நாங்கள் கதைச்ச இன பிரச்சனை. அதுல 11 திட்டமா இருக்கலாம், அதோட கூடலாம் குறையலாம். இதுகள் சம்பந்தமாக தீர்வை நோக்கி நான் எதிர்பார்க்கல எந்த அரசும் அடுத்த நாள் தீர்வு கொடுக்க தீர்வை நோக்கி ஒரு படிப்படியா செல்லக்கூடிய ஒரு வழிமுறை ஏற்படுத்தக்கூடிய அரசு. 2வது, இந்த ஜேவிபி சொல்ற போல ஊழல்களை நிப்பாட்டிலாட்டியும் குறைக்கிறதுக்குரிய ஏதாவது ஏற்பாடு இல்லாட்டி ஒரு ஏதாவது ஸ்ட்ரிக்ட் சட்டமூலங்கள் கொண்டு வந்து இந்த ஊழல்களுக்கு எதிரான இதுகளை கொண்டு ஏற்பாடு. 3வது, இந்த நாடு இன்றைக்கு பல காரணங்களால பொருளாதார ரீதியாக பாதாள நிலைக்கு போயிட்டு எங்களுக்கு ஒரு ஃபியூயல் டீசல் ஏத்தின கப்பல் வழியால நிற்கும். டாலர்ல காசு கொடுக்காம கப்பல் அன்லோட் பண்ண மாட்டாங்க. எல்லாமேக்கு எங்களோட பேங்க்ரப்சி நின்றது. எந்த உலக நாடுகளும் எந்த தனியார் நிறுவனங்கள் கூட எங்களுக்கு இன்றைக்கு ஒரு மேல காசு சாமானத்தை கூட தரக்கூடிய நிலைமையில இருக்கு. அவ்வளவு ஒரு பாதாளத்துல நாங்களுடைய பொருளாதார நிலைமை ரெக்கக்னிஷனே இல்லை. ரணில் ஒரு எம்பியா இருந்தும் ஒரு கட்ஸோட இதை எடுத்து பாரம்பரியத்துக்கு துணிவு புலன்மையும் இழந்து கொண்டு பாரம்பரிய கேட்டால் இத்தனையுமே தலைகுடி துறைக்க ஐயோவிய மாட்டேன். ஆனால் பாரம்பரியத்தை மட்டுமில்லை, இது எந்தைக்கு நான்கைக்கு பெரிய வளர்ச்சியை கடைசி இந்த அந்த அதல பாதாளத்துல இருந்து ஒரு தண்ணீர தாழ்ந்தவன் கொண்டு வந்து மட்டத்துக்கு நிக்கிற போல எல்லாமே கொண்டு வந்து
இதுக்கு முக்கியமான காரணம் இன்டர்நேஷனல் ரெக்கக்னிஷன், அரசியல் ரீதியான இல்ல ரணிலுக்கு நீங்க சொல்ற அந்த அந்த 3 விஷயத்திலையும் இப்ப இலங்கை இந்த தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை பொறுத்தவரை ரணில் பெருசா இதையும் இதுவரைக்கும் சாதிக்கல. அப்ப இனி சாதிப்பாருன்றதும் ஒரு ஒரு சந்தேகம் இருக்கு. அடுத்தது ஊழல் குற்றச்சாட்டை விட ரணில் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமா இருக்கு. மத்திய வங்கியில நடந்த ஊழல் பிரச்சனை, அதுக்கடுத்த பொருளாதாரத்தையும் பாத்தீங்கன்னா அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை ரணில் இப்ப கிட்டத்தட்ட IMF சொல்ற எல்லா இடத்துலயும் கையெழுத்து போடுறாருன்னு. இப்ப என்னென்னால் நாங்கள் ஏதோ பெரிய சுதந்திரமாக இருக்கக்கூடிய வல்லமை பொருந்திய நாடு இல்லை. எங்கள்கிட்ட டெக்னாலஜியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எதுவும் இல்லை. ஒரு பங்க்ரோட்டு ஒரு சிறிய நாடு. இந்தியாவில மஹிந்த ராஜபக்சேன்னா ஆந்திராவில இருக்கிற 5ஆம் வகுப்பு குறைய படிக்கிற பிள்ளைகளோட பாப்புலேஷன் தான் எங்களோட பாப்புலேஷன். அப்ப அப்படியான ஒரு சிறிய நாடு. இந்த வித நாங்கள் எழும்போணும்னால் அவன் சொல்றத கைப்பற்ற நாங்கள் சரியான கடன்ல நிக்கணும்ல, பேங்க் இப்படி கையெழுத்து வேணும் வச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா இன்றைக்கு தனியா IMF தர்ற கடனை நீங்க எவரும் பார்க்க கூடாது. IMF கொடுக்க 3 பில்லியன் நதிங் எங்களுக்கு இருக்கிற தேவை. அந்த IMF எங்களுக்கு நாங்கள் ஒரு பங்க்ரோத்தில் மேல இல்ல என்ற லைனை கிளியர் பண்ணால வேற இந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சால் இந்த காளான்கள் புல்லுகள் நான் அனுபவத்துல காண்றேன் எத்தனையோ விடயங்கள் இதுவரை படுக்கையில போடப்பட்ட பல கடன் வசதிகள், அந்த வசதிகள், ஜெய்கானுடைய பினான்சிங், ADB பினான்சிங், அது எல்லாம் புத்தளி கொடுத்து அதுதான் எங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு உண்டு. இப்ப இது படுத்துதுன்னா எல்லாம் அப்படியே படுத்து. அப்ப தனியா IMF ஏதோ காசு கொடுத்து நாங்கள் பெருசாக இது என்ன போறதில்லை. இந்த மாற்று பொருளாதார வேற மாற்று வழிகள் இன்றைக்கு இவ்வளவுக்கு விழுந்த நாங்களுக்கு இந்த தவிர எனக்கு இந்த வேற மாற்று வழி தெரிய இல்ல. இப்ப இதுல இருந்து ஓகே நாங்கள் இதை எழும்புகிறோம் வைப்போம். IMF கடன்களை வாங்கியோ மேலும் கடன்களை வாங்கி, ஆனால் இதே நிலைமை திருப்பி வரையிலாம பண்றதுக்கு இந்த நடவடிக்கையும் ரணில் இதுவரை நாங்கள் ஆக முயற்சிக்குதான் வந்து இனித்தான் சரியான ஒரு எக்கனாமிக் பாலிசியில போகும். அது கஷ்டமான ட்ரிக். ஆனால் இன்றைக்கு ரணில் ஏன் இப்படி ஒப்பிட்டாலதான் பாக்கலாம், இவரையும் யதார்த்தமா பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கிற ஏனைய போட்டியாளர்கள் தென்படுவர்களோட ஒப்புடக்க என்னுடைய சொந்த இந்த ஆய்வு ரணிலை தவிர மற்றவர்களால் இதை ஹேண்டில் பண்றதுக்கு ரணிலுக்கு வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல சர்வதேச ரீதியான ஒரு அங்கீகாரம் இருக்குது. மற்றது நான் வாழ்க்கையில விடிய 4 மணிக்கு முந்தி சினிமா டைம்ல பானுக்கு கூட நான் நிக்கல வேண்டாம் இருக்கிறத சாப்பிட்டுட்டு இருப்போம். பானுக்கு இது விடிய காலையில நாங்கள் பிளட் லைவ் கேஸ் இல்லாம சமைக்கிறாரு. இங்க ஊர்ல நாங்கள் தென்னை மட்டி பிடிச்சு இதை வச்சு சமைக்கலாம். கொழும்புல பிளட் லைவ்ல என்ன செய்யலாம்? பிளட்னு சொல்லுங்க இந்த கொண்டோனியம் கேஸ் கட்டாயம், எலக்ட்ரிசிட்டி கட், பவர் இல்ல, எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டி கரண்ட்லயும் சமைக்கிறார். அந்த விடிய 4 மணிக்கு போய் பின்னேரம் 5 மணிக்கு கேஸ் வரும். இதுல 4 வைஃபும் மாறி மாறி நிக்கிறது. அப்படியா நம்ம நாங்கள் மூச்சு விடுறோம். என்ன இதற்கு அனுபவப்பட்டது உங்களுக்கு தெரியும். பெட்ரோலுக்கு பெட்ரோலுக்கு எத்தனை மனத்தையும் கியூல நிக்கிறது, அதுல எத்தனை சண்டைகள் பிரச்சனை அவன் குறுக்கலாம். அப்ப இந்த பெட்ரோல் பவுசரை மறைச்சு எத்தனை சனம் பறிச்சு கொண்டு ஓடி இருக்கு. அவ்வளவு தூரம் அந்த ஆதங்கம். எலக்ட்ரிசிட்டி இல்லாம இந்த தடுப்பு கூட ஒரு வகையில பார்க்கப்பட்டது மேற்கு நாடுகள் ஒரு அழுத்தங்களால செயற்கையாகவும் இது உருவாக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு ரணில் வேணும் என்ற ஒரு தேவை என்ன காரணமும் இதுதான் ஜதார்த்தம். மேற்கு நாடுகள் எனக்கு நான் ஏற்றுக்கொள்றேன். மேற்கு நாடுகள் இந்த கிரெடிட் ரேட்டிங் குறைச்சதால எங்களுக்கு கிரெடிட் ரேட்டிங் சொல்லப்பட்ட முக்கிய எனக்கு அந்த ரிப்போர்ட்ஸ்ல கிளியரா சொல்லி இருக்கு. IMF ரெக்கமெண்ட் பண்ணி இருக்குது. எங்களோட கிரெடிட் ரேட்டிங் இஸ் 120, அதாவது எங்களுடைய கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் உற்பத்தி நாட்டு உற்பத்தியோடு 120% கடனா போயிட்டு. அதால எங்கட கிரெடிட் ரேட்டிங் இதேதான் அமெரிக்காவில அதே காலத்துல 122, இன்றைக்கு பாத்தீங்கன்னா 124%. அவங்களுக்கு ஒரு நியாயம் ஒன்னும் செய்யல. இதுதான் பெஸ்ட். ஒரு பலவீனமான வழியில எங்களுக்கு இதுதான். இன்றைக்கு இதுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இஸ்ரேல்ல என்ன நடக்குது. புட்டினை குற்றவாளி என்று ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் ஜஸ்டிஸ் கோர்ட் சொன்னால் வரவே சொன்னால் இல்ல அவங்களோட குடும்பத்துக்கு நாங்கள் விசா கொடுக்க மாட்டோம்னு சொல்றோம். இதுதான் உலக ஓர்டர். இந்த ஓர்டருக்குள்ள நாங்கள் நியாயம் நீதி என்ற அந்த பிரிவினைக்குள்ள இதுக்குள்ளால ஓடி நாங்கள் வெல்லணும். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அதுக்குரிய கேப்பபிள் மேன் இருக்கிற கேண்டிடேட்ஸுக்குள்ள இருக்கிற அந்த சொல்லப்படுற கேண்டிடேட்ஸுக்குள்ள இல்ல அது கடை பேருட்டே அந்த அபிப்பிராயம் இருக்குன்னு நினைக்கிறேன். சஜித்தோ அனுராவோ
அனுபவமற்றவர்கள் 2 பேரும். அந்த ரெக்கக்னிஷன் இல்ல, சர்வதேச ரெக்கக்னிஷனும் அவர்கள்ட்ட இல்ல. நீங்க ஊழல் போய் வேலை செய்து போகலாம், அவங்க இன்னொரு இடத்துல அடிக்கப்பட்டு ஜேவிபி அல்லது என்பிபி பதவிக்கு வந்தாலும் அவர்களும் கோத்தபாய ராஜபக்ஷ மாதிரி கலைக்கப்படலாம். கலைக்கணும் இல்லையா, நாட்டை பொருளாதார ரீதியாக பங்குரோத்து நிலைமைக்கு தள்ளலாம். அதை எதிர்க்கிறதுக்கான பலம் எங்கள்கிட்ட இல்லையா, ஸ்ட்ரக்சர் இல்ல. பிள்ளை விட்டால் அனுபவிக்கணும், என்னதையே உதவி பிள்ளைக்காண்டி எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும். என்ன அனுபவத்துல கண்டது, என்ன விட்ட பொருளாதார கொள்கையினுடைய தவறுகள் அனுபவத்துல உண்மையிலேயே இலங்கை வந்து பல்வேறு நாடுகளோட அமெரிக்காவோட ஒப்படைக்கல கூட நாங்கள் ஒரு இலவச கல்வியை வழங்கி இருக்கிறோம் மக்களுக்கு, உயர்கல்வியை வழங்கி இருக்கிறோம், பல்கலைக்கழகம் வரை உயர்கல்வியை வழங்கிருக்கிறோம், மருத்துவம் இலவசமாக இருக்குது. உண்மையிலேயே அமெரிக்காவில வந்து நீங்க மயங்கி விழுந்தீங்கன்னா நேஷனல் இன்சூரன்ஸ் இல்லைன்னா உங்களை டாக்டர் பார்க்கவே மாட்டேன். அவ்வளவு அந்த வசதிகள் எல்லாம் இந்த நாட்டுக்கு இருக்கு. அதே நேரம் வளங்களும் நிறைய இருக்கு. இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு வந்து மக்களும் ஒரு வகையில சரியான திட்டம் இல்லாத பொருளாதாரம் மற்றும் அரச கொள்கைகள் வந்து இன்டர்நேஷனலோட அங்கீகரித்து நாங்களே இன்டர்நேஷனல் கம்யூனிட்டின்ற ஒரு அங்கம். என்ன மாதிரி இந்த ஸ்பிரிங் பெட் அந்த காலத்துல இருந்து கீழே அதுல ஒரு ஸ்பிரிங் இழுபட்டுதுன்னா நாங்க எல்லாம் கீழே போவோம். நாங்கள் அரசை தொடர்ச்சியாக குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா அதே சமயம் அதிகாரிகளும் அதே அளவு தவற விடுறவர்களா தான் இருக்கிறார்கள். எல்லா இடத்தையும் நிர்வாக சிக்கல் இருக்கின்றதை நான் ஏற்றுக்கொள்வேன். அது ஒரு அக்செப்டட் நோமாக அது ஒரு கலாச்சாரமா வந்து அதிகாரத்துவம், அது அதிகார துஷ்பிரயோகம், நேர துஷ்பிரயோகம், இன்எஃபிஷியன்சி எல்லாம் பார்ட் ஆஃப் தி கல்ச்சரா வந்துட்டு சிஸ்டமேட்டிக். அதுக்கு ஓவர் நைட் யாராலையும் மாற்ற முடியாது, வெல் பிளான்ட் எஃபர்ட்டாலாம் மாற்ற அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியும். வேற வேற இதுகளுக்கு கஷ்டமான முடியும். இது அங்கால ஒரு பக்கம் போய் கொண்டிருக்க நாங்கள் தமிழ் வேட்பாளர் ஒருத்தர் நிறுத்துறதுக்கு நாளைக்கு அறிவிக்கிறோமா இன்றைக்கு அறிவிக்கிறோம். என்னுடைய நேரத்தை நான் இதுவரை நீங்கள் என்னட்ட வேலை ஆக்கப்பூர்வமான விடயங்களை பற்றி கவிதை நீங்க ஒரு எந்த விதமான அர்த்தபூர்வமான விடயமா எனக்கு தெரியாது, அர்த்தபூர்வமான விடயமா எனக்கு தெரியல. ஏனென்றால் அதுவும் ஒரு நாங்களும் இருக்கிற அரசியல் காட்டுறதுக்காண்டி ஏற்படுத்தின விடயம். உள்ளுக்குள்ளால ரணிலோட சில பேர் டீலும் வச்சிருக்கேன். பெரும்பாலான தமிழ் தேசியம் பேசுகின்ற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் ரணிலோட மிக நெருக்கமாக தான் இருக்கிறார். அது நான் ஒன்று அவதானிச்ச அளவில் சிங்கள மக்கள் மத்தியில ஓரளவுக்கு ரணிலுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆதரவும் எதிர்ப்பும் இருந்தாலும் தமிழ் மக்கள் மத்தியில அவர்களுடைய அரசியல் போக்குன்றது கிட்டத்தட்ட ரணில அங்கீகரிக்கிற ஒரு விஷய தன்மையை நோக்கித்தான் இருக்குது. அதுல வந்து SLP அல்லது மொட்டு கட்சியினர் ராஜபக்ஷ குடும்பத்தினர் ரணிலை ஆதரிச்சாலும் அந்த ஆதரவு இருக்குமா அல்லது அதுல மாற்றம் இருக்குமா? இல்ல, அது நான் நினைக்கல மாற்றம் இருக்கிறது. ராஜபக்ச குடும்பம் ஆதரிக்காட்டி என்ன தமிழ் மக்கள் ரணிலுக்கு போடுறதுக்குரிய இது இருக்கு. இதுதான் இந்தியே உண்மையாக ரணில் பழைய இந்த எலெக்ஷன் 2006 நடந்த தேர்தலை புலிகள் ராஜபக்ச வந்தால் நாங்கள் ரணிலண்டா வந்து தந்திரமாக வந்து உலக நாடுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து பேச்சுவார்த்தை சொல்லி தங்களை வீக்கின் பண்ணிடுவோம் என்ற ஒரு சித்தாந்தத்திலான் ரணிலை ஆதரிக்க வேண்டாம் என்று தமிழ் மக்கள் எல்லாம் போட்டு இந்த கடைசியாக நடந்தது சரித்திரம் எல்லாரும் தெரிஞ்ச விடயம். அது கடைசியா நாங்கள் பொண்ணு கொடுத்து அடி வாங்கிட்டோம். வரலாற்று தவறுகளை மிகப்பெரிய வரலாற்று தவறு, புலிகளுக்கு நிகழ்ந்த மிகப்பெரிய வரலாற்று தவறு. நான் நினைக்கிறேன் இந்த புள்ளியோட இந்த நேர்காணலை நிறுத்திக் கொள்ளாம நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.